நிறுத்த சொல்லுங்கப்பா, வேற வேலை இல்லையா அவருக்கு அப்படின்னு. வேற வேலை இல்லை ராஜகுமாரனுக்கு. அதனால வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் வேணும்ல, எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஜோக்கர் வேணும். அது யூடியூப் ஜோக்கர் யார் அப்படின்னா ராஜகுமாரன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவருக்கு அடையாளமே பார்த்தீங்கன்னா தேவயானி புருஷன் தான். விண்ணுக்கும் மண்ணுக்கும். விண் யாரு? தேவயானி. மண் யாரு? ராஜகுமாரன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு. அதாவது விக்ரம் ஒரு நடிகர் இல்லைங்கிறாரு, சரத்குமார் தான் இருக்கிறதுலே சிறந்த நடிகைங்கிறாரு, கமலஹாசன் ஒரு நடிகரே இல்லைங்கிறாரு, அவரெல்லாம் ஒரு நடிகராங்கிறாரு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ரஜினி கிட்ட நெருங்கி வந்துட்டார். இப்போ சொல்கிறாரு ஜெயிலர் படம் வந்து ஒரு படமா அப்படின்னு கேட்குறாரு. ஜெயிலர் படம் படமா அப்படின்னா நீங்கள் என்ன படம் எடுத்தீங்க? கைப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தும் பார்த்தாச்சு. ஆனால் அந்த கைப்பிள்ளை கைப்பிள்ளை நான் தான்டா கைப்பிள்ளை இந்த வருவேன்டா டே அப்படின்னு சொல்லி லைனில் வந்து டெய்லி வந்து க்யூவில் முன்னாடி வந்து நிற்க கொடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்களா? நீ வருவாய் என்னன்னா அதாவது வந்து காலத்தாலும் மறக்க முடியாத ஒரு காவியம். அதுக்கப்புறம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ போய் டிவியில் இருக்குது, அதேமாதிரி சேட்டலைட்டில் இருக்குது. ஓடிடியிலலாம் இதை வாங்குவாங்களான்னு தெரில. சேட்டலைட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான காவியம். அப்படி ஒரு காவியம். அந்த மாதிரி ஒரு படத்தை அவர் எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. தேவயானியை கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு சில மீம்ஸ் பார்ப்போம். என்னென்னா அவங்க என்ன சொல்லி நிறுத்த சொல்லுங்கப்பா, முடியலப்பா அப்படி ரொம்ப சலிப்பாக சொல்லுவோம். ஆனால் இந்த ஒரு மீம்ஸ் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக ஒரு டேரக்டருக்கு வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகுமாரன். என்னன்னு சொல்லி மக்கள் போடுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணார், சரி ஓகே அது விட்டுலாம், திரும்ப இதே ஒரு வேலை ஒருத்தர் பண்ணுறாரு, அவர் என்ன கொஞ்சம் சொல்லி நிறுத்த சொல்லுங்க, வேறு வேலை இல்லையா அப்படின்னு சில பேர் வந்து கருத்தெல்லாம் வந்து பதிவு பண்ணுறாங்க. அதான் சார் இப்போ கூட சமீபத்தில் வந்து ஜெயிலர் படத்தை பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு பார்த்துருக்கேன், அதெல்லாம் ஒரு படமா, அந்த படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கீங்களே, என்னங்க சாதாரண ஒரு ப்ளூ ஃபிலிம் எடுத்தால் கூட அதுக்கு போகிற ரசிகர்கள் அதுக்கு வர பணம் கூட அதிகமாக வரும், அதே மாதிரி இதுக்கும் வந்திருக்கு அப்படின்னு வந்து ஒரு ப்ளூ ஃபிலிமையும் ஜெயிலர் படத்தையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி தோணுது சார்? நீங்களே சொல்லிட்டீங்க, நிறுத்த சொல்லுங்கப்பா, வேறு வேலை இல்லையா அவருக்கு அப்படின்னு. அதாவது வந்து நீங்கள் பின்னாடி சொன்னீங்க பார்த்தீங்களா, வேறு வேலை இல்லையா அவருக்குன்னா வேறு வேலை ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம், வேறு வேலை இல்லை ஆடியன்ஸ் சொல்லலாம், இல்லை யாரும் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா வேறு வேலை இல்லை ராஜகுமாரனுக்கு. அதனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னொன்னே இப்போ பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்க்கு வந்துட்டார். யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோக்கர் வேணும்ல, எங்கே பார்த்திங்கனாலும் ஒரு ஜோக்கர் வேணும். அது யூடியூப் ஜோக்கர் யார் அப்படின்னா 1-2 பேர் இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருக்கார், வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஏகப்பட்ட அட்ராசிட்டி பண்ணி ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணார். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை வந்து பிக் பாஸில் வேறு பிடிச்சி போட்டுடுறாங்க. அங்கே போய் அவர் பண்ணதெல்லாம் தெரியும்ல, அவர் ஆடின ஆட்டம்லாம் தெரியும்ல. இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் ஒரு நைட் பேண்ட்டை போட்டுக்கிட்டு அப்படி இப்படி ஆடினது போனதெல்லாம் தெரியும்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் அடுத்து வந்து தலையெடுத்திருக்கிற ராஜகுமாரன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவருக்கு அடையாளமே பார்த்தீங்கன்னா தேவயானி புருஷன் தான். தேவயானி புருஷன் ராஜகுமாரன் சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். புஷ்பா புருஷன் மாதிரி தேவயானி புருஷன் அந்த ஒரு அடையாளத்தோடு இருக்கார். அது நான் சொல்லலை புஷ்பா புருஷன், ஆனால் வந்து ராஜகுமாரன் வந்து தேவயானி புருஷன் சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். ராஜகுமாரன் நல்ல பேர், அருமையான பேர் வச்சுருக்காரு. நல்ல படம் எடுத்தாரா அப்படின்னா என்ன படம் எடுத்தார் அப்படின்னா நீ வருவாய் என அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தினுடைய அது என்ன, அந்த படத்தினுடைய மூடு என்ன, அந்த படம் ஏன் டைட்டில் வச்சாருன்னா நீ வருவாய் என அப்படின்னு தேவயானிக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். நீ வருவாய் என அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும். விண் யார்? தேவயானி. மண் யார்? ராஜகுமாரன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் மேட்ச் ஆகுமா அப்படின்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிடுச்சு. அதனால் இவர் என்ன பண்ணுறதுனே தெரில. சொல்லுவாங்கள்ல, அதாவது நடந்துருச்சு இவருக்கு இப்படி நடந்துருச்சா அப்படின்னா சொல்லி விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் வந்து டைட்டில் விண்ணுக்கும் மண்ணுக்கும். ப்ரொடியூசருக்கு ஒரு படம் எடுக்கல, தேவயானி அவங்களுக்காக அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்காண்டி ஒரு படமே எடுக்கல. அந்த படத்தில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்துச்சு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விக்ரம் இருப்பார், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் இருப்பார், தேவயானி இருப்பாங்க. 3 பேரையும் வச்சுக்கிட்டு இவர் வந்து அவருடைய காதல் கதையை தான் வந்து படமாக எடுத்துகிட்டு இருந்தார். அவருடைய காதல் கதையை தான் வந்து படமாக எடுத்துகிட்டு இருந்தார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காதல் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரிக்கு ஒருத்தவங்க அந்த செட்டில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டார், சார் இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட சொன்ன கதை, ஆனால் இங்கே நடக்கிற கதை வேறு. என்ன கதை? காதல் கதை. அங்கே அவர்கிட்ட சொன்ன கதை என்ன, அது வேறு காதல் கதை. இங்கே நடக்கிறது வேறு காதல் கதை. அதனால் வந்து ஆர்பி சௌத்ரியே நேராக ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. பொள்ளாச்சியும் இங்கே தான் ஷூட்டிங் நடந்திருக்கு. போய் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி படம் வரும் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் அவர் நினச்ச மாதிரி படம் வரல.
இவர் நினச்ச மாதிரி படம் வந்துச்சு. சரி, அப்போ இப்படிலாம் இருக்கும்போது ஜெயிலர் படத்தை விமர்சனம் பண்ணுறது சரியா? இல்லை, அதாவது வந்து அதான் சொல்கிறேன்ல, வந்து பார்த்தீங்கன்னா மண் வாசனை முதல் மரியாதை மாதிரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா அவள் அப்படித்தான், சிந்து பைரவி, அந்த மாதிரி படங்கள் கொடுத்த பல வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குனர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி இவரும் ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்த இயக்குனர். நீங்கள் இவர் கொடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்களா, நீ வருவாயான்னா, அதாவது வந்து காலத்தாலும் மறக்க முடியாத ஒரு காவியம். அதுக்கப்புறம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ போய் டிவியில் இருக்குது, அதேமாதிரி சேட்டலைட்டில் இருக்குது, ஓடிடியிலலாம் இதை வாங்குவாங்களான்னு தெரில. சேட்டலைட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான காவியம், அப்படி ஒரு காவியம். அந்த மாதிரி ஒரு படத்தை அவர் எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, தேவயானியை கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமதி தமிழ் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார். திருமதி தமிழ் அப்படிங்கிற படத்தை இவர் எடுத்து அதை வந்து தேவயானியை தயாரிக்க வச்சு, திருமதி தமிழுங்கிற பேரில் தேவயானி நடிக்க வச்சு, இவருடைய ஆசை ஒரு படத்துலையாவது ஹீரோவாக நடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இவர் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடித்து தேவயானியோட காசு ஃபுல்லாகவே போயிடுச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட காசு ஒத்த பைசா திரும்பி வரல. அதோட தேவயானி சொல்லிட்டாங்க, இனிமேல் நீங்கள் படங்கள்லாம் நடிக்கவும் வேணாம், நீங்கள் டேரக்டும் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், பேசாமல் வீட்டில் உட்காருங்க, ஸ்கூலில் பிள்ளைங்களை கொண்டு போய் விடுங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளைங்களை விடுங்க, வீட்டில் உட்காருங்க, வேணும்னா அதிகபட்சம் உங்களுக்கு வேணும்னா ஏதாவது வந்து அப்படி இப்படி ஜாலியாக படங்கிடம் பாருங்கள் அப்படின்னாங்க. இதெல்லாம் ஓகே அப்படின்னு கேட்டுட்டு ஒரு காலத்தில் வந்து மௌனமாக இருந்தார். இப்போ இந்த ஏதோ ஒரு சேனலில் போய் யூடியூப்பில் வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. அது படம் பார்த்திங்கன்னா முள்ளும் மலரும்லாம் ஒரு படமா, உதிரிப்பூக்கள்லாம் ஒரு படமா அப்படின்னு சொன்னோன்னா அது பயங்கரமாக வந்து பேச்சு பொருளாக மாறிச்சு, ட்ரெண்டாக மாறிச்சு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சேனல்ஸை கூப்பிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு. அதாவது விக்ரம் ஒரு நடிகர் இல்லைங்கிறாரு, சரத்குமார் தான் இருக்கிறதுலே சிறந்த நடிகைங்கிறாரு, கமலஹாசன் ஒரு நடிகரே இல்லைங்கிறாரு, அவரெல்லாம் ஒரு நடிகராங்கிறாரு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ரஜினிகிட்ட நெருங்கி வந்துட்டார், ரஜினிகிட்ட ரொம்ப நெருங்கி வந்துட்டார். இப்போ சொல்கிறாரு ஜெயிலர் படம் வந்து ஒரு படமா அப்படின்னு கேட்குறாரு. ஜெயிலர் படமா அப்படின்னா நீங்கள் என்ன படம் எடுத்தீங்கன்றது தான் இங்கே முக்கியம். நீங்கள் எடுத்த படம் ஏதாவது ஒரு படம் வந்து நல்லா ஓடி இருக்கா? நீங்கள் திருமதி தமிழ்ங்கிற படம் அநேகமாக இந்த ஏதாவது ஒரு சேனலில் இருக்கும்னு நினைக்கிறேன், அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படிப்பட்ட படம்னு. அருமையான படம். அதாவது வந்து இந்த மாதிரிலாம் படமே எடுக்க முடியாது, காவியம், அது வந்து மாட்டுக்கருத்து கிடையாது. அதுக்கு மாதிரி அதே மாதிரி நான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதுவும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வருவாயன அதுவும் பாருங்கள். கடுகுன்னு ஒரு படம் நினைக்கிறேன், அது விஜய் மில்டன் படத்தில், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வந்து இவர் நடித்த படங்கள்லாம் ஏகப்பட்ட சேட்டை பண்ணுறாருன்னு தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. யார்கிட்ட? சந்தானத்துக்கிட்ட. ஒன்று வச்சு செஞ்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி சந்தானத்துக்கு ஃபோனை போட்டு செஞ்சு, சந்தானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி கேரக்டருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க. இவர் நான் எப்படி காமெடி கேரக்டர் நடிக்கிறது, நான் சீரியஸாக நாளே அப்படின்னு கேட்டுக்காரு. அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அது படம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அதான் சார் ஃபஸ்ட்டு படம் காமெடியானா? இல்லை, அதுதான் லாஸ்ட்டு படம் காமெடினா. அதுதான் ஃபஸ்ட்டு படம் காமெடி. என்னன்னா நம்ம ஒரு 1000 படத்தில் நடித்த மாதிரி ஒரு 600-700 படத்தில் காமெடியாக நடித்து பட்டையை கிளப்பின தேங்காய் சீனிவாசன் மாதிரி, கவுண்டமணி செந்தில் மாதிரி, வடிவேலு மாதிரி, நம்ம வந்து சூரி மாதிரி வந்து அவரையும் கொண்டு வந்து சேர்க்குறீங்க காமெடியன் லிஸ்ட்டில். யோகி பாபுவே காமெடியன் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இவரை கொண்டு வந்து காமெடியன் லிஸ்ட்டில் சேர்த்து அதான சார் ஃபஸ்ட்டு படம்னா. சரி, அடுத்து என்ன படம் நடித்தார் சொல்லுங்கள்? அதான் கடைசி படம் காமெடியனா, புரியுது உங்களுக்கு? அதனால் வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு ஒரு படத்தில் கூப்பிட்டு போய் நல்ல சம்பளமும் கொடுத்து வச்சு செஞ்சு விட்டாங்க. சூப்பராக வச்சு செஞ்சு விட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்குள்ளே வாட்டர்மெலன் ஸ்டார் போய் பட்ட பாடு தெரியும்ல, அதே மாதிரி இந்த படத்தில் போய் இவர் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும். என்ன அவர் அது என்ன செய்கிறதுன்னு தெரில தம்பி. அதாவது வந்து இந்த கைப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, ஒரு குவார்ட்ரு வாங்கி கொடுத்தும் பார்த்தாச்சு. ஆனால் அந்த கைப்பிள்ளை கைப்பிள்ளை நான் தான்டா கைப்பிள்ளை இந்த வரேன்டா டே அப்படின்னு சொல்லி லைனில் வந்து டெய்லி வந்து க்யூவில் முன்னாடி வந்து நிற்கிது. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, பைத்தியம்னு சொல்லக்கூடாது, பைத்தியத்துக்கு ஏற்படுத்துகிற மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்து வச்சு இவங்க நோய், அதாவது உண்மையாலுமே மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னா நீங்கள் வந்து மருந்து கொடுத்து சரி பண்ணலாம். இது மனநிலையை மற்றவங்கள பாதிப்புக்குள்ளாக்குற மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள யாருக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணுறது? இவங்களையெல்லாம் ரொம்ப சரி பண்ணுறது கஷ்டம். இப்போ ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, அதாவது வந்து வடிவேலு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரவுடி கெட்டப்பில் நிற்பார். அங்கே வந்து போலீஸ் ஜீப் வந்து ரவுடியெல்லாம் வந்து வேனில் ஏற்று வா வா வான்னு எல்லா ரவுடியும் ஏற்றுவாங்க. இப்போ வடிவேலு வந்து நானும் ரவுடி தான் அப்படின்னு அந்த திருநெல்வேலி பாஷையில் பேசுவார்ல, சொல்ல நீ ரவுடியா, யார் சொன்னா நீ ரவுடியா அப்படின்னு, ஐயோ நான் ரவுடி அப்படின்னு, நீ ரவுடியா யார் சொன்னா, நீ தள்ளு நீலாம் வராத தள்ளு ஐயோ நான் பெரிய பில்டப் பண்ணிட்டேன் இந்த ஏரியாவில், என்னை எப்படியாவது இல்லை ஏற்றிட்டு போயிருக்கேன், இல்லைன்னா என்னை கேவலமாக நினைப்பாங்க, எச்சு கருத்து போவாங்க, ப்ளீஸ்ன்னு கெஞ்சுவார். நீ ரவுடி போ அப்படின்னு வலுக்கட்டாயமாக வேனில் போய் உட்காருவார் பார்த்தீங்களா வடிவேலு. அந்த மாதிரி நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா இப்போ வலுக்கட்டாயமாக யூடியூப் சேனல் போய் இது வந்து இன்டர்வியூக்கு வந்து உட்காந்துட்டு, அதாவது
மனசில் என்னென்ன தோணுதோ, மனசில் எது எதை பேசக்கூடாதோ எல்லாத்தையும் உட்காந்து பேசிக்கிட்டு அப்படி ஜாலியாக டீ காபி குடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இது என்னென்னா தேவயானியோடைய மைண்ட் வாய்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, யோ 3 வேளை சோறு சாப்பிட்டுட்டு காப்பி டீயை குடிச்சிட்டு சாயந்தரம் ஆனால் மிக்சர் பக்கோடா சாப்பிட்டுட்டு பேசாமல் இருன்னா ஏயா இப்படி என் மானத்தை வாங்குற அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் தேவயானிக்கு இருக்கும். அது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சார் அதுமாதிரி இந்த இடத்துல இன்னொரு படத்தை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அமரன் படம். சிவகார்த்திகனுக்கு வந்து செம்ம ஒரு ஹிட்டான மூவி. அந்த படத்துலேருந்து சிவகார்த்திகனுப்பா இவருக்கு இப்படியும் நடிக்க வருமா அப்படின்னு அந்த படத்தை பற்றியும் அவரை பற்றி விமர்சனம் பண்ணி என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, அமரன் படம் என்னங்க படம், ஒரு ஹீரோ சாவான்னு தெரிஞ்சு போய் மக்கள் பார்க்குறாங்க, இதெல்லாம் என்ன ஒரு மென்டாலிட்டி, அதில் சிவகார்த்திகனாவே இல்லை, அது அந்த படம் ஹிட்டானதுக்கு காரணமே சாய் பல்லவி தான். ஓகே, அது வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் கங்குவா படம் சூப்பராக இருந்துச்சு, அது ஏன் மக்கள் ஏற்றுக்கலாம்? அதில் ஒரு நல்ல ஹீரோயினி இல்லை, ஆனால் அது படத்தும் ஹீரோனி இருந்தாங்க, கேட்டால் இல்லை ஒரு வெயிட்டேஜான ஹீரோனி இல்லைன்னு சம்மந்தம்லாம் பேசுறாரு. முக்கியமாக அமரன் படத்தில் என்னங்க ஒரு எண்டு சீன் இப்படி இருக்குது, கிளைமேக்ஸ் இப்படி இருக்குது, ஹீரோ செத்து போகிறாருங்க. ஆனால் அது ஒரு பயோகிராஃபி மூவி சார். பயோகிராஃபி மூவி எப்படி இருக்கும், பயோகிராஃபி எப்படி இருக்கோ அதால் எடுக்க முடியுமே. ஒரு புரிதல் இல்லாமல் என்ன சொல்ல வரேன்னு புரியாமல் இருக்குது சார். இவர் படத்தை பார்க்குறவங்கலாம் ஆடியன்ஸு செத்து போகிறாங்களே, அதுக்கு என்ன பண்ணுறது? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு படத்தில் நடிப்பாராம், அது திருமதி தமிழ்னு ஒரு படத்தில். இவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு இவரை நினச்சிட்டு இவர் வந்து படத்தில் நடிப்பாராம். இவர் நடிக்கிற படத்தை வந்து திரையுலகத்தில் வந்து தேட்டரில் வந்து திரையிடுவாராம். அதை வந்து மக்கள் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணுமா, அது வந்து இவருக்கு தெரியாதுமா. அதாவது வந்து இவர் ஹீரோவா, நான் கேட்குறேன், இவர் ஹீரோவா? இயக்குனர் சார், இயக்குனருங்கிறது ஓகேங்க. இயக்குனரில் என்ன நல்ல படம் எடுத்திருக்காரு? சத்யஜித் ரேவா, பாரத ராஜாவா, பாலச்சந்திரா, பாலமகேந்திரா வந்து ஒரு ஆடியோ வாய்ஸ் ஒருத்தங்க அனுப்பிச்சு விட்டுருக்கேன். என்னங்கிறா சார் உங்க படத்துல ஹீரோஸ்ல ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க சார், எப்படி சார் அப்படி என் படம் போய் பாருங்களேன், நான் நிறைய படங்களை பார்த்துருக்கேன், என்னோட படங்கள்லாம் பாருங்க ஹீரோஸும் நல்ல ஒரு ரோலில் தான் இருப்பாங்க, ஆனால் இப்போ வர படங்கள் அப்படியா இருக்குது அப்படின்லாம் வந்து அவர் படத்தை பற்றி அவர் சொல்கிறார் சார். இல்லை, அவர் படத்தை பற்றி அவர் நல்லா தான் சொல்லுவார். அவர் பற்றி எப்படி தப்பாக சொல்லுவார்? அவர் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கலான்னு அவர் நினைக்கும் போது சிவகார்த்திகேயன் வந்து ஒரு படத்தில் நடிக்கக்கூடாதா? சரி, ஒரு பயோகிராஃபி எடுக்க போகிறாங்க, அதாவது முகுந்த் வரதராஜன் ஒருத்தருடைய இராணுவ வீரரோட பயோகிராஃபி. அதை எடுக்கும்போது அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இராணுவ வீரத்தில் எப்படி பங்கு பெற்றாரு, அவங்க மனைவியாக சாய் பல்லவி எப்படி இருந்தாங்க, கடைசியில் வந்து அது அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ட்ராமா இருக்குது. அது வந்து உணர்ச்சி பூர்வமான ஒரு 20 நிமிஷம், அதுதான் வந்து படமே, அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த படத்தை வந்து எப்படி எடுக்க முடியும்? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பஞ்சு டைலாக் சிவகார்த்திகேயன் பேசணுமா? எனக்கு புரியல. இல்லை வந்து 2-3 டூயட் பாட்டு, ஒரு குத்துப்பாட்டு, காவாலா மாதிரி குத்துப்பாட்டை வந்து அமரன் படத்தில் வைக்கணுமா? இவர் என்ன சொல்ல வராரு? இந்த பயோகிராஃபி அப்படி மாற்றி எடுக்கணும். கடைசியில் வந்து இவர் ராணுவ வீரத்தில் செத்து போன மாதிரி காமிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயோ செத்து போயிட்டீங்களான்னு அந்த சாய் பல்லவி வந்து கத்தணும்னு அவர் டக்குன்னு கண்ணு முழிச்சு எந்திரிச்சு அப்படியே வந்து சாய் பல்லவி கட்டி பிடிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் முடிக்கணுங்கிறாரா? அது ஒரு அதாவது அடிப்படை புரிதல்ங்க இது. அதாவது அது ஒரு பயோகிராஃபி, அது ஒரு இராணுவ வீரரை பற்றின கதை, அது வாழ்ந்த ஒருத்தருடைய கதைன்னும் போது அதை தான் நம்ம எடுக்க முடியும். அதில் ஹீரோ செத்து போயிடுவார்னு எல்லாருக்கும் தெரியும். ஹீரோ செத்து போயிடுவான்னு தெரிஞ்சு தான் எல்லாரும் வந்து அந்த படத்தை வந்து பார்க்க வந்தாங்க. எப்படி வந்து பார்க்க வராமல் இருப்பாங்க? சரி, ஓகே, கேட்குறேன் நான், நீங்களும் சரி நானும் சரி யாருமே சரி, நம்ம செத்து போயிடுவோம்னு தெரிஞ்சு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். செத்து போயிடுவோம்னு தெரிஞ்சு தான் டெய்லி சாப்பிட்றோம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாரு கிளப்பு எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செத்து போயிருவோமே, ஐயோ செத்து போயிருவோமே, ஐயோ செத்து போயிருமே, ஐயோ செத்து போயிருவோம்னா நம்ம யாராவது வாழ முடியுமா? செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சே நம்ம வாழும்போது செத்து போயிடுவோம் ஒரு படத்துலையும் தெரிஞ்சு செத்து போடுவாருன்னு தெரிஞ்சு வந்து படத்தை பார்க்க ஆடியன்ஸ் பார்க்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றுமே புரியல சார். அதுமாதிரி கங்குவா படத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க சார். அவர் என்ன சொன்னால் கங்குவா படம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய வர காட்சியெல்லாம் புதுசாக இருக்குது. ஓகே, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம். இதுலேருந்தே புரிஞ்சுங்க அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுங்க. நான் முதல்ல சொன்னேன்ல மனநிலை தம்பி, இது நான் வந்து நிஜமாவே இந்த இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து மேடம் நீங்கள் ராஜகுமாரன் பேட்டியெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நான் கேட்டேன். இப்போ இந்த பேட்டிக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டம்போது நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ராஜகுமாரன் யார், எந்த நாட்டு ராஜகுமாரன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, எந்த நாட்டுக்கு ராஜகுமாரன் இல்லை, தேவயானி ஹஸ்பண்ட் ராஜகுமாரன். தேவயானி அவங்க நல்லவங்க, தேவயானி மேடம் ஹஸ்பண்ட் ராஜகுமார் நீ கேட்குறீங்க அப்படின்னாங்க. ஆமாம், அந்த ராஜகுமாரன் தான் கேட்குறேன் அப்படின்னேன். ஸோ அவங்களுக்கு என்ன, அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் ஆகலைங்க, சமீபத்தில் சில பேட்டிகள்லாம் ஒரு மாதிரி ஒரு வேறு மாதிரி கொடுத்துட்ருக்காருங்க. ஒரு ஜெயிலர் படம் நீங்கள் பார்த்தீங்களா? நான் ரஜினி ரசிகருங்க, சூப்பர். அதாவது ரஜினி நடித்த படத்தில் செமையாக இருக்குமே ஜெயிலர் படம், அந்த பாட்டு கீட்டு எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குமே அப்படின்னு ரஜினியை பற்றி புகழ்ந்து பேசினாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஜினி படத்தையும் பிஎஃப்ஐயும் கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சீரியஸாக சைக்காட்ரிஸ்ட் சொன்ன விஷயம் நான் சொன்னதில்லை. நீங்கள் வந்து அவரோட பேட்டியெல்லாம் பார்க்கலையா அப்படின்னேன். பார்க்கலன்னு ஒரு 2-3 லிங்க் அனுப்பிச்சேன்.
ஒரு ஒரு 1 ஹவர் கழித்து உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னோடனே 1 ஹவர் கழித்து அவங்களே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் நான் கேட்டேன், என்ன மேடம் பார்த்தீங்களா அப்படின்னா, இது வந்து இது தினுசான ஒரு நோய்ங்க இது. இந்த நோய்க்கெல்லாம் வந்து மருந்தே கிடையாது. நீங்கள் அவர் வந்து எங்கே போனாலும் இதை வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏம்மா நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் எத்தனை வருஷம் அனுபவம்? நான் ஒரு 30 வருஷம் அனுபவங்க அப்படின்னாங்க. 30 வருஷம் அனுபவத்தில் இந்த நோய்க்கு மருந்து இல்லையா அப்படின்னு. இந்த மாதிரி நோய்க்கு மருந்தே கிடையாதுங்க. அதாவது தூங்குற மாதிரி நடிக்கிறவனா நம்ம எப்படிங்க எழுப்ப முடியும்? இது வந்து பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறாருங்க இவர் இப்போ வந்து யூடியூப்ல நடிக்கிறாரு. இவர் படம் பார்த்தேன் நான், திருமதி தமிழ், அங்கே நடிக்கிறாரான்னு பார்த்தா அங்கே நடிக்கல, ஆனால் இங்கே நடிக்கிறாரு. இது ஒரு மாதிரியான மனநோய்ங்க. இப்படி நிறைய பேர் வந்து சுற்றிட்டு இருக்காங்களாமா. இப்படி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இவர் யூடியூப்பில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. தேவயானியோட கணவராக இருக்கிறதுனால பிரபலமாக தெரிகிறாரு. ஆனால் வந்து நீங்கள் சொசைட்டியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக டீ குடிக்கும்போது நீங்கள் உத்து பாருங்கள், ஒருத்தனுடைய மேனர்ஸை பாருங்கள். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒருத்தனோட மேனர்ஸை பாருங்கள். அப்படின்னு என்ன மாதிரி இருக்கும் மேடம்? சும்மா ஒரு உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சூப்பர் மார்க்கெட் நீங்கள் போகிறீங்க, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஹமாம் சோப்பு வாங்கி தான் குளிப்பாங்க. அந்த ஹமாம் சோப்பை வாங்கி எடுத்து நம்மலாம் என்ன பண்ணுவோம், இந்த பேஸ்கெட்டில் போட்டு ஒரு 4 2 தேவையான கொண்டு வருவோம். அவங்களாம் எப்படின்னா ஹமாம் சோப்பை மோந்து பார்ப்பான். ஆமாம் சோப்பா இது ஒரு மாதிரி நோய்ங்க. டீ குடிக்கிறது இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாசனையை நீங்கள் வந்து பிரியாணி வாசனை அடிக்கிறது சூப்பர் அப்படின்னா அது யதார்த்தமான மனம் இல்லை. நீங்கள் டீ கடையில் நாயர் கடையில் போய் டீ போட்டு கொடுக்குறாங்களா, அந்த டீயில் இஞ்சி இருக்கா ஏலக்காய் இருக்கான்னு மோந்து பார்ப்பாங்க. சில பேர் டீயை குடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து மோந்து பார்க்குறதே நம்மளை உறிஞ்சு குடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டீயோட அளவு வந்து குறைஞ்சிருக்காது. இதெல்லாம் ஒரு மாதிரி தினுசான மனநோய் நிறைய பேருக்கு இருக்குது. பைத்தியங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம ஒன்றும் குணப்படுத்த முடியாதுங்க, சாரிங்கன்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ராஜகுமாரன் பற்றி இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. ஆனால் அவர் பண்ணுற சேட்டைகள், அவர் பண்ணுற விஷயங்களை வந்து அவங்க மனைவி தேவினா அவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பிரபலமான ஹீரோயினாக இருந்தாங்க, அப்புறம் சீரியல் நடித்தாங்க, இப்போ கொஞ்சம் காலமாக ஆளை காணும். இப்போ இதெல்லாம் பார்க்கணும் அவங்களுக்கு என்ன தோணும்? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தோணும்? நான் தான் சொன்னேன், அவங்களோட மைண்ட் வாய்ஸ் சொன்னேன்னா இல்லையா அவங்களுக்கு? சொன்னேன்ல, அதான் தோணும். அவங்களுக்கு எப்படி தோணும்? வேற என்ன தோணும்? அதாவது வந்து இப்படி ஒரு பொது இடத்துக்கு போகும்போது இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு திக்குன்னு இருக்கும். என்ன பேச்சு வைப்பாரோ, பேட்டியில் என்ன கொடுப்பாரோ, யாராவது மைக்கு நீட்டி கேட்டிருக்க மாட்டாங்க. இல்லை யாராவது பண்ணுறீங்களே கம்முன்னு சொல்லுவாங்க, அதிர்க்க மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்கங்க, கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக கேட்காமையா இருப்பாங்க? இப்படி ஒரு சேனல்லாம் போய் மகேந்திரன் எடுக்கிற உதிரி பூக்கள்லாம் ஒரு படமா, ஜெயிலர்லாம் ஒரு படமா, அதுக்கு பிஎஃப்ஏ வந்து பெரிய விஷயம், பிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணாலே ஓடும், அமரன்லாம் ஒரு படமா, அப்படி இப்படின்னு கண்ணா பண்ணான்னு பேசினா கேட்காமையா இருப்பாங்க? அவர் என்ன சொல்லியிருக்காரு, விக்ரம் படத்தில் வந்து போதைப் பொருள் வந்து பயன்படுத்துறத வந்து தவறுன்னு தானங்க சொல்லியிருக்காங்கன்னு அந்த நிருபர் கேட்குறாரு. அவர் பதில் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது வந்து ரேப்பு தப்புங்கிறதுக்காண்டி 150 வாட்டி ஒருத்தர் ரேப் பண்ணிட்டா நீங்கள் ரேப் தப்புன்னு சொல்வீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போனா வந்து இவர் வந்து பேசுகிறதெல்லாம் தேவயானி கேட்காம இருப்பாங்களா? கண்டிப்பாக கேட்டுப்பாங்க. அதான் நீங்கள் என்ன தான் கேட்டிங்கனாலும் சில பேர் வந்து நான் தான் சொன்னேன்ல, இவங்க சரிப்படுத்த முடியாது தம்பி, இவங்க சரிப்படுத்த முடியாது. நீங்கள் வந்து இந்த பேட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் பார்த்துட்டு நாளைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாலும் கொடுப்பாரு. என்னென்னா நிறைய பைத்தியங்க என்னையை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்குங்க, எல்லாம் பைத்தியக்காரங்களாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாட்டும் பேசிகிட்டு இருப்பார். அதனால் வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜகுமாரனை பற்றி விவாதம் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விவாதத்தோடு ராஜகுமாரன் விவாதத்தை விட்டுருவோம் நம்ம. ஏன்னா வந்து பாவம், அவரே பாவம். அதாவது நல்ல ஒரு பலசாலியை நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தாங்குவார். இவரை போய் அடிச்சிங்கன்னா ஒரு வடிவேல் இதில் என்ன அடித்தாலும் தாங்குவான் போலையடா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விட்டுருவோம் அதோட. நன்றி சார். ராஜகுமாரனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.